உங்களோட 5 மினிட்ஸை என்கிட்ட கொடுங்க, உங்க ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படின்னு நம்ம தட்டி வைக்க சொல்றாரு. 5 மினிட்ஸ்ல எப்படி பணக்காரரா இல்லையான்னு சொல்ல முடியும் அப்படின்னு தான் நீங்க கேக்குறீங்க. முடியும். ஏன்னா பல வருஷமா பெரிய பெரிய பணக்காரங்க கோடீஸ்வரர்களோட பழகி அவங்களோட மைண்ட் செட் ஹேபிட் எப்படி இருக்கும்னு ஸ்டடி பண்ணியிருக்காரு. அந்த எல்லாத்தையுமே அவரோட கோடீஸ்வரரின் சிந்தனை ரகசியங்கள் சீக்ரெட்ஸ் ஆஃப் த மில்லியனர் மைண்ட் புக்ல நமக்காக கொடுத்திருக்காரு. ரிச் பீப்புளோட யோசனைகள் எப்படி இருக்கும், ஒரு விஷயத்தை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, புவர் பீப்புளுக்கும் ரிச் பீப்புளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன பண்ணினா நம்ம ரீச் ஆகலாம் அப்படிங்கிறதையும் இந்த புக் மூலிமா நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு அவர் குரலுலகம் சேனல். நம்பர் 1 TFAR, அதாவது நம்மளோட எண்ணங்கள் உணர்வுகளாகவும் அது மூலமா நம்ம எடுக்கிற ஆக்ஷன்ஸ்க்கு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்றாரு. எக்ஸாம்பிளுக்கு சம்பளம் வந்ததும் வீட்டு ரெண்ட்டுக்கு, மளிகை செலவுக்கு, ஷாப்பிங்க்கு அதை பிரிச்சு வைக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அந்த பணத்தை அந்த வழியில மட்டும் தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. 10% சேவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஸோ அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்? அந்த மந்த்ல சேவிங்னு எதுவும் இருக்காது, மாச கடைசியில பணமும் காலி ஆயிடும். ஒரு சேஞ்சுக்கு நம்ம பணத்தை கையில வாங்கும் போதே இதுல ஒரு 10% சேவ் பண்ணி எப்படி காம்பவுண்ட் பண்றதுன்னு யோசிச்சீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆன ஷேர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்னு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல போடலாம் அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது ஆப்வியஸா நீங்க சேவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருப்பீங்க. இது எப்படி நடக்குது? இது உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கிற ப்ளூ பிரிண்ட் மூலமா தான் நடக்குது. ப்ளூ பிரிண்ட்னா என்ன? ஒரு வீட்டை கட்டும் போது ப்ளூ பிரிண்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி பண விஷயத்துல மணி ப்ளூ பிரிண்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். பணத்துக்கான இந்த திட்ட வரைபடம் நமக்கு எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? இந்த 3 காரணங்களாலதான் பணத்துக்கான திட்ட வரைபடமே நமக்குள்ள உருவாகுது. அதாவது நீங்க சின்ன வயசுல கேட்ட விஷயங்கள், பார்த்த விஷயங்கள், அனுபவிச்ச விஷயங்கள், அதாவது உங்களோட கடந்த காலத்துல குழந்தை பருவத்துல பணம் ரிலேட்டடா உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனோட பேசிஸ்ல தான் உங்களோட பணத்துக்கான திட்ட வரைபடமே உருவாகுது. எக்ஸாம்பிளுக்கு பணக்காரங்க எல்லாம் பேராசக்காரங்க, மோசமானவங்க அப்படின்னு சொல்ற டயலாக்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. பண விஷயத்துல உங்களோட பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு பார்த்து வளர்ந்துருப்பீங்க. சில இன்சிடென்ட்ஸ் மூலமா நீங்க நம்பின விஷயங்கள் இது எல்லாமே உங்க மைண்ட்ல நெகட்டிவா ரெஜிஸ்டர் ஆகியிருக்கும். இதனால நீங்க ரிச் எல்லாம் ஆக வேண்டாம், இப்ப இருக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லாம நார்மல் லைஃபை லீட் பண்ணாவே போதும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஸோ ஏற்கனவே ரிச் ஆகி நல்லபடியா இருக்கிறவங்களை பத்தி படிங்க, ஆடியோ புக்ஸ் கேளுங்க, உங்க மைண்ட் பாசிட்டிவா மாறும். பணத்துக்கான இந்த திட்ட வரைபடம் எந்த அளவுக்கு முக்கியம்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது சரியா இல்லைன்னு நீங்க லைட்டா ஃபீல் பண்ணா கூட நம்ம அடுத்து சொல்ல போற கோடீஸ்வரரோட சிந்தனை முறைகளை வச்சு நீங்க அதை மாத்திக்கலாம். பார்ட் 2ல ரிச் பீப்புளோட 17 டிஃப்ரெண்டான சிந்தனை முறைகளையும் செயல் நடவடிக்கைகளையும் நம்ம ஆத்தர் கொடுத்திருக்காரு. இந்த 17 வெல்த் திங்கிங் பத்தியும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அதை ஐகார்ட்ல கொடுக்குறேன், லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இப்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா நம்ம பார்க்கலாம். வெல்த் திங்கிங் நம்பர் 1, ரிச் பீப்புள் என் லைஃபை நானே உருவாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க செய்யற எல்லாத்துக்கும் அவங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. பட் புவர் பீப்புள் அவங்க செய்யற எதுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது இல்ல, விதியேன்னு வாழ்வோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட், ரிச் பீப்புள் ஜெயிக்கிறதுக்காக பணங்கிற விளையாட்டை விளையாடுறாங்க. பட் புவர் பீப்புள் தோக்காம இருந்தா போதும் அப்படிங்கிறதுக்காக பணங்கிற விளையாட்டை விளையாடுறாங்க. பணக்காரர் ஆகணும் அப்படிங்கறத தன்னோட லைஃப் கோலா வச்சு அதுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சு ஃபுல் டெடிகேஷனோட இருக்காங்க ரிச் பீப்புள்ஸ். பட் புவர் பீப்புள் ரிச் ஆகணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர அடம் பிடிக்கிறது இல்ல. ஒரு ரிச் பர்சன் அவங்க லைஃப பிரம்மாண்டமா திங்க் பண்றாங்க. பட் புவர் பீப்புள் அந்த அளவுக்கு வாழ்ற அளவுக்கு நமக்கு தகுதி இல்ல அப்படின்னு தங்களையே தாழ்த்திக்கிறாங்க. 5, ரிச் பீப்புள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேல கவனத்தை செலுத்துறாங்க. பட் புவர் பீப்புள் அந்த வாய்ப்புகள்லயும் என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் வரும் அப்படின்னு தடைகள் மேலேயே போக்கஸ் பண்றாங்க. 6, மத்த சக்சஸ்ஃபுல் அண்ட் ரிச் பீப்புளை பார்க்கும்போது அட்மையர் பண்றாங்க. பட் புவர் பீப்புள் இவங்களை பத்தின மோசமான நெகட்டிவான தாட்ஸை வச்சிருக்காங்க. 7, ரிச் ஆகணும்னு நினைக்கிறவங்க வெற்றியாளர்களோட பாசிட்டிவான ஒரு கனெக்ஷன்ல இருப்பாங்க. புவர் பீப்புள் நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கிறவங்களோடயே சேர்ந்து லைஃபை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 8, தன்னையும் தன்னோட வேல்யூஸையும் தூக்கி நிறுத்த ரிச் பீப்புள் எப்பயும் ரெடியா இருப்பாங்க. பட் நமக்கு அந்த அளவுக்கு எல்லாம் தகுதி இல்ல அப்படின்னு தயங்கி நிக்கிறாங்க புவர் மைண்ட் செட் பீப்புள். 9, ரிச் பீப்புள் எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் நம்மளை விட அது ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு ஈஸியா ஹேண்டில் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் புவர் பீப்புள் சின்ன கல்லளவு ப்ராப்ளம் இருந்தாலும் ஜூம் பண்ணி அதை ரொம்ப பெருசா நினைச்சு அங்கேயே தேங்கிடுறாங்க. 10, செல்வத்தை சேர்க்கணும் அப்படின்னா கொடுக்கறதுல மட்டும் இல்ல பெறுவதிலும் வல்லவர்களா இருக்கணும். பட் புவர் பீப்புள் கொடுக்கறதுல மட்டும்தான் வல்லவரா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, வாங்கிக்கிற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறாங்க. 11, ரிச்சா இருக்கணும்னா நீங்க கொடுக்கிற ரிசல்ட் பேசிஸ்ல சம்பாதிக்கிறத சூஸ் பண்ணணும். மார்னிங் 8 to ஈவினிங் 6 அப்படின்னு டைம் பேசிஸ்ல ஒர்க் பண்றத சூஸ் பண்ணக்கூடாது.
12 நல்ல சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையும் பணம் ரெண்டுமே வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரிச் பீப்புள். பட் புவர் பீப்புள் பணம் இருந்தா நல்ல ஃபேமிலி அமையாது, ஃபேமிலி இருந்தா பணம் இருக்காது அப்படின்னு ஏதோ ஒன்னு இருந்தா போதும் நினைக்கிறாங்க. 13 ரிச் பீப்புள் தங்களோட மொத்த சொத்து மதிப்பை இன்க்ரீஸ் பண்றதுல போக்கஸ் பண்றாங்க. பட் புவர் பீப்புள் எப்படியாவது அதிகமா சம்பாரிச்சா போதும் அப்படின்னு அதுலயே போக்கஸ் பண்றாங்க. 14 பணக்காரர் ஆகணும்னா மணி மேனேஜ்மெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கம்மியான சம்பளமா இருந்தாலும் அதை எப்படி நிர்வகிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா போதும், நீங்க ஈஸியா ரிச் ஆயிடலாம். 15 செல்வந்தர்கள் பணத்தை அவங்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. புவர் பீப்புள் பணத்துக்காக அவங்க தான் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் எந்த அளவுக்கு முக்கியம்னு தெரிஞ்சு வச்சிருந்தா ஈஸியா ரிச் ஆயிடலாம். 16 ரிச் பீப்புள் ரிஸ்க் எடுக்க பயம் இருந்தாலும் அதை தாண்டி செயல்படுறாங்க. பட் புவர் பீப்புள் அந்த பயத்திலேயே முடங்கி கிடக்குறாங்க. லாஸ்ட் 17 நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்காம புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. லேர்னிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. லைஃப்ல அப்ளை பண்ணி சக்சஸ் ஆன விஷயங்களை மட்டும்தான் தெரியும்னு வெளியே சொல்லுவாங்க. மற்றவங்க பேசுறத கேட்டும் கேள்விப்பட்ட விஷயங்களை வச்சும் தனக்கு இது தெரியும் அப்படின்னு பில்டப் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்களும் உங்க லைஃப்ல ஃபினான்ஸ் ஃப்ரீடம் அடைஞ்சு சக்சஸ்ஃபுல் ரிச் பர்சனா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை. ஆல்ரெடி சக்சஸ் ஆன மனுஷங்களோட நிரூபிக்கப்பட்ட பல வெற்றி பாதைகள் இருக்கு. அதை யூஸ் பண்ணி ரிச் பீப்புளுக்கான மைண்ட் செட்டை வளர்த்துக்கங்க. அதுபடி திங்க் பண்ணி நீங்களும் சக்சஸ்ஃபுல் அண்ட் ரிச் பர்சனா மாறுங்க. அதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.